Hi friends, beginner YouTube குள்ள வரவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படினு பார்த்தோம்னா அதிகமான views வராது. அப்படி views வந்தாலும் அதுல இருந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம்னா கன்வர்ட் ஆக மாட்டாங்க. சோ உங்களுடைய views-ஐ எப்படி நம்ம சப்ஸ்கிரைபரா கன்வர்ட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோஸ்ல நம்ம 9 மெத்தட்ல பார்க்க போறோம். இதுல கடைசியா சொல்லிக்கிற மெத்தட் என்னோட ஃபேவரட் மெத்தட். இத வச்சு தான் நான் நிறைய சப்ஸ்கிரைபரை நான் கெயின் பண்ணேன். சோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டார்கெட் ஆடியன்ஸ். அதாவது फ्रेंड्स நம்ம எதனா ஒரு டாபிக் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அதுக்கான வீடியோஸ் மட்டும் நம்ம அதிகமா அப்லோட் பண்ணும்போது நமக்கான சப்ஸ்கிரைபர் பார்த்தோம்னா வேகமா நமக்கு கெயின் ஆவாங்க. இது என்ன ப்ரோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படி நீங்க கேட்டிங்கனா फ्रेंड्स நம்ம previous வீடியோஸ்ல நான் தெளிவா சொல்லிருப்பேன். எது வந்து நம்ம மெயின் கேட்டகரி, எது சப் கேட்டகரி, எது மைக்ரோ கேட்டகரின்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் இங்க ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம மைக்ரோ கேட்டகரியில போடும்போது நமக்கான ஆடியன்ஸ் பார்த்தோம்னா வேகமா grow ஆவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே நம்ம திரும்ப பேசும்போது அதை விருப்பப்படுறவங்க மட்டுமே நம்மள லைக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா உங்க சேனல்ல எந்த வீடியோஸ் வந்து ஓரளவு பாப்புலரா போயிருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. அந்த பாப்புலர் வீடியோல இருந்தா உங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடியோஸ் மாதிரி சிமிலரா நீங்க நிறைய கண்டென்ட்ல நீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ஆடியன்ஸ் பார்த்தோம்னா அந்த வீடியோஸ் அதிகமா விரும்பி இருக்காங்க, உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. நீங்க அதை கண்டினியூவா போடும்போது அந்த சப்ஸ்கிரைபர் திருப்பி வந்து அந்த வீடியோஸை பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும். அப்படி சஜஷன்ல போகும்போது நிறைய வியூஸ் வரும். அந்த வியூஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. சோ உங்க சேனல்ல எந்த வீடியோஸ் டாப்ல இருக்குன்றத பாருங்க. அந்த டாப்ல இருக்கிற கேட்டகரியில நீங்க வீடியோஸ் அடுத்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா யூடியூப் கொலாபரேஷன். இது என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா फ्रेंड्स நம்ம கேட்டகரியில வீடியோஸ் நம்ம போடும்போது நம்மள மாதிரி சிமிலரா நிறைய பேர் இருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க அவங்க கூட சேர்ந்து நீங்க ஏன்னா ஒரு லைவோ இல்ல கொலாப் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோஸை நீங்க போடும்போது அவங்க ஆடியன்ஸ் பார்த்தோம்னா உங்ககிட்ட வருவாங்க, உங்க ஆடியன்ஸ் அவங்க கிட்ட போவாங்க. இந்த மாதிரி நீங்க கொலாபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரியாலிட்டி என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா நாம சின்ன சேனலா இருப்போம், பெரிய சேனலை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சோ உங்க லெவல்ல யார் இருக்கான்றத பாருங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க கொலாப் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய சேனல் ஒத்துக்குனாங்கன்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபோர்த் யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் மூலமா நம்மளுக்கான லாங் வீடியோஸ் அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல கீழ பார்த்தோம்னா ரிலேட்டட் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ்ல சொல்ல வர அந்த வீடியோஸோட ஃபுல் வீடியோஸ் நீங்க போட்டுருப்பீங்க. அந்த வீடியோஸோட லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஷார்ட்ஸை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்கு கீழே இந்த லிங்க் காட்டும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ஃபுல் வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல போயிடுச்சுன்னா நிறைய பேர் இதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இதனால உங்க ஷார்ட்ஸ்ல இருக்கிற ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க எல்லா வீடியோஸும் நீங்க அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா அதை கொடுங்க. ஓகே, ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தோம்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் பட்டனை நம்ம வீடியோஸ்ல ஆட் பண்ணணும். இது எப்படி ப்ரோ ஆட் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோஸோட ரைட் ஹேண்ட் சைடில் போய் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். சோ இது மூலமாவும் நம்மளுக்கான வியூவர்ஸ் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ப்ரோ ஆட் பண்ணட்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கங்க. இதுல கீழே கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க 3 ஆப்ஷன் காட்டும். இதுல ரெண்டாவதா கொடுத்துக்கிற அந்த பிராண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல லோகோ சேனல் ஆர்ட் கொடுத்திருப்பாங்க. அது கீழ பாருங்க வாட்டர் மார்க் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க அந்த சப்ஸ்கிரைபர் ஆப்ஷனை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்ல ஒவ்வொன்றுலயும் இந்த ஆப்ஷன் காட்டும். இதனால உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6th என்னன்னு பார்த்தோம்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் லிங்கை நீங்க ஷேர் பண்றது மூலமா கூட உங்களுக்கான யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய சேனலுடைய லாஸ்ட்ல நீங்க URL நீங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதை நீங்க மொத்தமா காப்பி பண்ணி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா உங்க சேனலை பத்தி வேற எங்கன்னா கேட்பாங்க பார்த்தீங்களா, நீங்க அந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது பண்றதால எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலோட லிங்கை நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்க உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்கன்ற மாதிரி காட்டும். சோ நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க நிறைய இடத்துல ஷேர் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அடுத்து 7th என்னன்னு பார்த்தோம்னா ரியாக்ஷன் வீடியோஸ். இது எப்படி ப்ரோ பண்ணட்டும்னு கேட்டேன்னா இது வரைக்கும் நான் இதை பண்ணதில்லை. பட் இதை நிறைய பேர் பண்றாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம காம்படிட்டர் ஏன்னா ஒரு வீடியோஸ் போட்டிருப்பாருன்னா அந்த காம்படிட்டர் வீடியோஸ் பார்த்தோம்னா நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பாப்புலரான அந்த வீடியோஸை நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது அதோட கீழே நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணி போடும்போது நம்மளுக்கான வியூஸ் பார்த்தோம்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் அதிகம். அந்த ஆடியன்ஸ் கிட்ட நம்மளோட வீடியோஸ் போகும்போது அவங்களுக்காகவும் நம்மளோட சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து 8th மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா அப்லோட் மோர் வீடியோஸ்.
அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ட் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணினே இருங்க. ஸோ இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமான வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கான இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைக்கும். இம்ப்ரெஷன் கிடைக்கும் போது தான் உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வியூஸ்ல இருந்து உங்களுக்கான சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கெயின் ஆகும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இம்ப்ரெஷன்ல தான் இருக்கும். இந்த இம்ப்ரெஷன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இந்த 9th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்க் வியூவர்ஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாயாலே கேட்கறது தான் அந்த ஆப்ஷனு. ஸோ என்னோட சேனலில் பார்த்தோம்னா நான் நிறைய பேர்த்திட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே கேட்பேன். ஸோ நீங்கள் உங்களோட வாயால் கேட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோ மாதிரி ரெடி பண்ணி வச்சு நீங்கள் கேட்டாலும் சரி, இதுதான் ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடு. ஏன்னா இப்போ மக்கள் பார்க்கும்பொழுது சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு அது ஞாபகமே வரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஞாபகமே வராது, பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ வியூவர்ஸை சப்ஸ்கிரைபராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம வாயால் சொன்னால் தான் முடியும். இப்போ இருக்கிற பெரிய பெரிய சேனலே பார்த்தோம்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் மதன் கௌரி சேனல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவர் கரெக்டாக எல்லாமே சொல்லிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் என்னோட கம்யூனிட்டி பில்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு இது சொல்றது தப்பு கிடையாது. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் இருக்கான்னு கேட்டால் இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்கு. பட் பிகினராக வரவங்க இதை ஃபர்ஸ்ட் பண்ணாலே போதும். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர நம்ம சேனல்லேயே நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கான தெளிவான விளக்கமும் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க வேற எதனா என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.